தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, இல்லாட்டிக்கு ஒரு 20 வருஷம் போகவிட்டு கண்டிப்பாக நாங்கள் இருப்போமோ இல்லையோ தெரியாது. அது அடுத்த கட்டம். ஒருவேளை ஒரு 20 வருஷம் கழித்து நாங்கள் உயிரோடு இருந்தால் இந்த காணொளிகளை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது, அந்த நேரங்களில் திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவமாக இருக்கும் கண்டிப்பாக. உலகமாக நடிப்பு. இந்த கேக்குன்னா முதலாவது பெருசாக சாப்பிடாலே அவாதான். 10 வருஷத்துக்கு பிறகு செய்கிற முதல் பிறந்த நாள். ஓகே, அளவு சரி முதல்ல வேறு. அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிற நம்பர் நிறைய பேர் நாங்களும் ரொம்ப சுகமாக இருக்கிறோம். இன்றைய பார்த்தீங்கன்னா நேரம் சரியாக இரவு 12 மணிக்கு 1 நிமிஷம் இருக்குது. ஓகே, நான் வேலைக்கு போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிரஞ்சனியோட பர்த்டே. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு பிறகு முதலாக நிரஞ்சனியோட பர்த்டேயை சந்தோஷமான முறையில் வீட்டுக்கு தெரிஞ்சு கொண்டாட போகிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா 8 வருஷத்துக்கு பிறகு நான் நிரஞ்சனியோட பர்த்டேயை நான் கொண்டாட போகிறேன். 8 வருஷமாக சுவிஸில் இருந்ததால் நான் கொண்டாடையில் பார்த்திங்கன்னா இப்போ நிரஞ்சனி ரூமுக்கு போகும். நிரஞ்சனிக்கு தெரியும் நான் நிறுத்துறேன். நிரஞ்சனியோட தங்கச்சி தான் இதுக்குரிய எல்லா ஆயத்தமும் பண்ணினது. சரி வாங்க போவோம். என்ன ஓகே தங்கா 12 மணி ஆச்சுதா? சரியா 12 மணி. ஓகே, சரி அதை கூப்பிடு. எவஞ்சு ஹாப்பி பர்த்டே. எழும்படி ஜெய் அடி சாக்கிளம்படி எழும்படி. கேமரா காட்டுட்டு எழும்புங்க. சின்னுங்க எழும்பு ரஞ்சனி, எலும்பு 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 எலும்பு. ஓகே காய்ஸ், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நாங்கள் நிரஞ்சனியை எனக்கு குளிக்க பார்த்து பிள்ளைய எல்லாம் அழகுபடுத்தி வீடியோக்குள்ளே கொண்டு வரேன். சரியோ? ஓகே, இங்கே வேறுங்க பிள்ளைய என்ன. சரி ஓகே, அப்படியே இருங்க வாரேண்ணே. ஓகே, அப்போ சரி, அப்போ கேக்கு வெட்ட போகிறா. ஐயோ, எத்தனை பேர் கேட்டிருக்கணும் இங்கே அம்மா இங்கே அம்மான்ட்டு. ரொம்ப விரைவில் திரைக்கு வருவா. ஓகே, பிளான் பண்ணது பிளான் ஆள்தான். எப்போ என்னோட போய் அங்கே டியூஷன் முடிச்சு வரைக்கும் கேக் வாங்கலையே. அதெல்லாம் பூரா இரவு எல்லாம் போய் அக்கா எல்லாம் மூடி பிரிஞ்சு வாங்கி அங்கே வச்சு கூட வந்தாங்க. சரி ஓகே, கேட்க வெட்டுங்க. ஓகே, நெஞ்சு இந்த கேக் என்ன அரியணை பிடிச்சி வச்சிருக்கிறீங்க? ஐயோ, முதல் கேட்க வெட்டுங்க. முதல் ஒரு அரியன் தமிழ கேட்க வெட்டுங்க. முதல் எத்தனை 3வது பிறந்த நாள்? 30வது பிறந்த நாள். இந்த வயசு சொல்றீங்க. முதலாவ என்னம்மா முதலா நிரஞ்சனி கிட்டத்தட்ட ஒரு கடைசியா நான் நினைக்கிறேன் 2018 பிறந்த நாளுக்கு வாங்கி தந்தீங்க. ஒரு நாளும் பக்கத்துல நின்று வெட்டினதே கிடையாது. என்னன்னா கேக் வாங்கி தந்துருக்கீங்க. 2015ஆம் ஆண்டு எனக்கு கேக்கும் ஒரு சட்டையும் வாங்கி தந்தீங்க. இந்த சட்டை எனக்கு 2 வரைக்கும் இருக்கு தெரியுமா? நான் ஒரு நாளை போட்டு காட்டுவேன். சரி ஓகே ஓகே சரி கொளுத்துங்க. பிறந்துட்டேனே நானு. பிறந்துட்டீங்க என்ன பிறந்து இப்ப வந்து வேக் 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 கத்தி கொண்டு. ஐயோ கடவுளே. 3வது பிறந்த நாள் பாடுதல். Happy birthday to you, happy birthday to you. அம்மா பாடுறா அப்படி சொல்ல என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பேசிடலாம். இது என்ன பயமா கிடக்குங்க. பயமா இருக்கு எனக்கு. சீரி பயமா எனக்கு. ஐயோ என்ன பயமா இருக்கு. சரி ஓகே ஊதட்டா அதே கொளுத்துங்க. என்னப்பா இது பயமா இருக்கு. அதுக்கே 2 என்னங்க எரியுது இல்லை.
எனக்கும் தெரியல எனக்கு பயமா இருக்கு சுசர்னு விட்டுச்சுன்னா சரி உங்கட்டாடே பர்த்டே கேள பாடுறாப்பா அடே ஒரு லெவல்ல இருக்கு போங்க நான் கேக்கில எல்லாம் முழுதிரி படம் போதும் சரி இந்த கட்டுந்தா படுகுதுடாப்பா இந்த வந்துட்டா இதெல்லாம் நான் விருப்பமே இல்லையாப்பா அப்படிலாம் செய்யக்கூடாது என்ன போங்க எனக்கு ஊதுறேனே சரி ஓகே ஊதுங்க சரி விடுங்க Happy birthday to you Happy To you, birthday to you my girl என்னங்க இது பாங்க சரி ஓகே சரி நிரஞ்சனி சரி அவள் குளத்திட்ட நீங்க கேட்க விட்டுங்க சரியப்பா கேட்க விட்டுங்கப்பா கொளுத்தினா தான் பட்டுவன் உஸ்ன்னு வேற வேணும் அப்படி வந்தாதான் விட்டாடு சரி ஓகே கேட்க விட்டுங்களே என்ன எழுதி கிடக்கு ஹாப்பி பர்த்டே தங்கம் விட்டுங்க ஓகே இப்போ இதில் ஒரு வில்லங்கம் ஒன்று இருக்கு தெரியுமே யாருக்கு தீத்துறது முதலாவது ஓடியாங்க எனக்கு பெரிய துண்டா வேணுமே எனக்கு வந்து பெரிய துண்டா வேணும் இந்த சட்டை அம்மா நடத்தந்தவா முகத்துல நம்ம பிரட்டிடுறாங்க முதலாக பாருங்க மக்களை என்ன ஓட்டுறாதான் பிறகு நீங்க கமெண்ட்ஸ்ல கிளிக்கிறீங்க சொல்லுங்க பெரிய துண்டா வட்டும் பெருசா இங்க 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 எனக்கு இப்ப ஞாபகம் பெருசானதான் ஐயோ இந்த வாய்க்கு பெருசா வேணும் பெருசா எல்லாம் பேச இந்த இங்கால எனக்கு இங்கால பக்கம் தான் வேணும்ப்பா அங்கால கூட செரி பழம் இருக்குது இங்காலையோ ஓ சரியோ காணுமா அப்படி எடுங்க வட்டி என்னப்பா வரது இல்லை போத இது என்ன இது இது என்ன இது அப்படியே முக எக்ஸ்பீரியன்ஸ் காட்டணும் அப்படியே இதெல்லாம் சேர்த்து இங்க கொஞ்சம் காட்டணும் பையெல்லாம் ஹலோ எப்ப செஞ்சீங்க அப்படித்தான் கிஃப்ட் இல்லையீங்க நான் நேற்று முழுக்க நானா சொல்லி கணுந்தேன் இங்க எனக்கு நாளைக்கு பிறந்த நாள் இஞ்சி எனக்கு நாளைக்கு பிறந்த நாள் இவரன் பார்த்தா ஓகே நானே போட்டு வரேன்னா 10 வருஷத்துக்கு பிறகு செய்யற முதல் பிறந்த நாள். ஓகே அளவு அது சரி முதல்ல எனக்கு அளவு வேற என்ன நரஞ்சு அளவு வராம போகுமா காட்டுங்க அப்படியே டட்டடாங் தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே அப்படி தீத்து விடுங்க எனக்கு நான் தீத்து விடுறேன். சரி எல்லாரும் தீத்தட்டுமா? ஓகே சாப்பிடுங்க. அம்மா தங்க தங்காஞ்சாந்தன் வாங்க. எனக்கு கண்ணா பெரியதுன்னு என்ன ஞாபகம் வருதுண்டா. எனக்கு அப்பா வந்து 4வது பிறந்த நாள் செஞ்சு வரோம். அந்த போட்டோ உங்களுக்கு கட் பண்றேன் சரியா? அதுல சார்ந்து நின்னாலும் இப்படி பக்கத்து பெரிய இந்த பெரிய கேக் அதுல அப்ப சார்ந்த பக்கத்துல நின்று ஒரு பெரிய துண்டு எடுத்து இப்படி வாய்க்க வைக்கிறது வீடியோவில் இருக்குது. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சகோதரன், இந்த என்னுடைய சகோதரி. இவரை பெருசா தெரியாது. இப்ப நான் அவருக்கு பெரிய கேக் துண்டு தீத்துறேன். வெக்கமா தீர்த்தங்க எனக்கு திருப்பி அம்மா அம்மா தான் முதல்ல விட்டுருக்கணும்.
உலகமாக நடிப்பு. அம்மா இந்த கேக்குன்னா முதலாவது பெருசா சாப்பிடாலே அவாதான். ஓகே, எல்லாம் போஸ்ட் கொடுக்குறீங்க எல்லாரும். நானும் தான் போஸ்ட் கொடுத்துருக்கிறேன் கணக்கா வீடியோ மறந்து. தம்பியங்க தம்பி நித்திர பாவம் வேலை முடிச்சு. நல்ல டேஸ்டா இருக்கேண்ணே. உனக்கு நீங்க தான் சின்ன பிடிக்க பிடிக்க செடிக்கு கெடுப்படுறாங்க. எப்படி இருக்கம்மா? யாரு? ஹலோ சித்தி. அப்போ ஓகே, இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்றேன். நான் வெளியில வந்துட்டேன், ரொம்ப வெக்கையா இருக்கு உள்ளுக. என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த தருணம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு எமோஷனலான தருணம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக இந்த லவ் பண்ணுற ஆக்கள் இல்லாட்டி திருமணம் முடிச்ச ஆக்கள் வந்து பிரிஞ்சிருக்கும் போது அந்தந்த நேரங்களில் வருகின்ற ஒரு பிறந்த நாளாக இருக்கட்டும், ஒரு லவ்வர்ஸ் டேயாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நாளாக இருக்கட்டும், பக்கத்தில் இல்லாமல் இருக்கிறது வந்து அது ஒரு பெரிய ஒரு கொடுமை, அது பெரிய ஒரு வலியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் சுவிஸில் இருக்கும்போது நிரஞ்சனி என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும், நிரஞ்சனின்ற ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ரொம்ப மிஸ் பண்ணும் என்ன. அதே மாதிரி நானும் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கிறேன். இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இல்லையே என்ற மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கும் சரி நிரஞ்சனிக்கும் சரி இது இருந்திருக்கு. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நிரஞ்சனி என்னட்ட கேட்கும், எப்போ கண்ணா நானும் நீங்களும் சேர்ந்து பிறந்தநாள் கொண்டாடுவோம், எப்போ அந்த நேரம் பெறும், எப்போ அந்த இது வருமாண்டு. நான் நிரஞ்சனிக்கு சொல்லுவேன், சும்மா சொல்லுவேன், அடுத்த வருஷம் நாங்கள் சேர்ந்து இருப்ப முடியும், அடுத்த வருஷம் நாங்கள் இருப்ப முடியும்னு சொல்லி இதே டைலாக் ஒவ்வொரு வருஷமும் சொல்லிக்கொண்டே இருப்பேன். போன வருஷமும் இதே டைலாக் நிரஞ்சனிக்கு சொன்னாங்க, நிரஞ்சனி வார வருஷம் நாங்கள் என்னோட பிறந்த நாளுக்கு கொண்டாடிப்போம் உண்டு. அதே மாதிரி என்னுடைய டிசம்பர் மாதம் முடிஞ்சது, அந்த பிறந்த நாளுக்கு கொண்டாடினாங்க. இப்போ நிரஞ்சனி இந்த பிறந்த நாளுக்கு நாங்கள் சேர்ந்தே இருக்கிறோம். உண்மையிலேயே இந்த தருணம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சிகரமான ஒரு தருணமாக இருக்கிறேன்டா. இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு பிறகு நிரஞ்சனிட்ட பிறந்த நாளை சேர்ந்து இந்த 12 மணி இரவு 12 மணிக்கு நான் பக்கத்தில் இருந்திருக்கிறேன். அதில் நிரஞ்சனிக்கு ரொம்ப சந்தோஷம். அதோடு பார்த்தீங்கன்னா நிரஞ்சனிக்கு வந்து எதிர்பாராத ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்கிறேன். நிரஞ்சனி வந்து ரொம்ப இதாக இருக்குங்க, நீ துள்ளி குதிச்சு கொன்னிக்கு உள்ளுக்க ரொம்ப பேசுவேன், நீ என்னட்ட எங்கே இதுக்கெல்லாம் காசு எங்கால அப்படி இப்படின்ட்டு தெரியாது, அப்படி இப்படின்லாம் கணக்காக கத்தும். ஓகே, இப்போ எனக்கு சந்தோஷம். எனக்கு இந்த தருணத்தை, இந்த சந்தோஷமான தருணத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அது மட்டும் இல்லை, இப்படியான காணொளிகளை நான் பதிவு செய்து போடுறது உண்டு. ஓகே, சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணணும். மற்றது பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் இல்லாட்டிக்கு ஒரு 10 வருஷம் போக விட்டு, இல்லாட்டிக்கு ஒரு 20 வருஷம் போக விட்டு கண்டிப்பாக நாங்கள் இருப்போமோ இல்லையோ தெரியாது. அது அடுத்த கட்டம். ஒருவேளை ஒரு 20 வருஷம் கழித்து நாங்கள் உயிரோடு இருந்தால் இந்த காணொளிகளை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது, அந்த நேரங்களில் திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவமாக இருக்கும் கண்டிப்பாக. அந்த ஒரு காரணத்துக்காக நான் இப்படியான பதிவுகளை வந்து நான் வீடியோக்களாக போடுவேன்னா, அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். காலம் இருந்தால் ஒரு 20 வருஷமோ 10 வருஷம் கழிய விட்டு இதே காணொலியை திருப்பி பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். அந்த நேரம் திருப்பி நான் இதை அப்டேட் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு மெமரி ஃபுல்லாக இருக்கும். ஓகேண்ணே, சரி, இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கொள்கிறேன். வேறு என்னத்தை சொல்ல, மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.